உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கு bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ bestmarriagematch.comங்கிற ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ் வந்து உலக தமிழர்களுக்காக லண்டன்லேருந்து இயங்கிட்டு வருது. ஸோ இந்த யூடியூப் சேனலில் மீண்டும் ஒரு முறையாக உங்களை எல்லாத்தையும் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய மனங்கள் இணைகிறார்கள் இந்த bestmarriagematch.comங்கிற இந்த இணையதள திருமண சேவையின் மூலம். நிறைய குடும்பங்கள் இணைகிறார்கள். இதெல்லாம் வந்து நான் ஒரு வாரம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். பட் இருந்தாலும் அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்து என்னுடைய சந்தோஷத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லா வாரமுமே இந்த இது எப்படி போயிட்டுருக்குதுன்னா, இந்த இப்போதைக்கு இது மாறலாம், நம்மளுடைய பேட்டர்ன் இனி மாறலாம். பட் இப்போதைக்கு எப்படி போயிட்டுருக்குன்னா, நம்ம கல்யாணத்துக்கு நம்ம பொண்ணு பார்க்கும்போது, மாப்பிள்ளை பார்க்கும்போது வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில சிக்கல்கள், க்ரைட்டீரியா எப்படி இருக்கணும், எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும், எப்படி பொண்ணு பார்க்கணும், இப்படிங்கிறதுல வந்து ஒரு சில ஒரு தாட் ஷேரிங் ப்ராசஸில் அப்படி போயிட்டுருக்குது. கேட்டிங்களா? இன்றைக்கி வந்து ரொம்ப 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 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான். நான் வந்து தமிழ்நாட்டில் நான் ஊரில் இருக்கும்போது நான் நினச்சிருக்கேன், இந்த வெளிநாட்டிலலாம் எப்படியாவது கல்யாணம் பண்ணுவாங்க அப்படிலாம் நினச்சிருக்கேன். ஸோ அதை நம்ம நாட்டுக்கும் அதாவது இந்தியா, இலங்கை இந்த மாதிரி நம்ம நாடுகளில் உள்ள கலாச்சாரத்துக்கும், இந்த மாதிரி இங்கிலாந்து, அமெரிக்கா, நான் சொல்கிறது இங்கிலாந்தில் உள்ள தமிழர்களை இல்லை, இங்கிலாந்தில் உள்ள இங்கிலீஷ்காரங்க, இங்கே உள்ளவங்களுடைய கலாச்சாரங்கள் இந்த திருமணத்தில் வந்து எப்படி மாறுபடுது, அதுலேருந்து நம்ம ஏதாவது படிச்சுக்கலாமா, நம்மக்கிட்ட இருந்து அவங்க எவ்வளோ படிச்சுருக்குறாங்க, அதே மாதிரி ஒரு கலாச்சாரம் இன்னொரு கலாச்சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது அவங்ககிட்ட இருந்து நம்ம ஏதாவது படிச்சுக்கலாம், அப்படி தானே? ஸோ அதனுடைய ஒரு கருத்து பரிமாற்றமாக தான் இது இருக்கும். உங்களுக்கும் தெரிஞ்சால் நீங்கள் நிறைய பேர் இப்போ நீங்களே வந்து கலப்பு திருமணம் பண்ணியிருக்கலாம். தமிழர்கள் வந்து இங்கிலீஷ்காரங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இல்லைனா ஆஃப்ரிக்கன்ஸை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஸோ இல்லைனா வந்து சைனாக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். ஓகே. ஸோ அதெல்லாம் எப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வரன் யார் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஓகே. ஸோ இந்த வரனும் வந்து ஒரு சூப்பரான ஒரு வரன். இவங்க வந்து யூகேயில் உள்ளவங்க. ஒரு தம்பிக்கு தான் நாங்கள் வந்து பொண்ணு தேடிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஸோ தம்பி என்ன படிச்சிருக்கிறாருன்னா, அவர் வந்து டிகிரி முடிச்சிருக்கிறாரு. அவர் மார்ட்கேஜ் அட்வைஸராக இருக்கிறாரு. இவருடைய வயசு வந்து 32. இவர் தமிழ் கிறிஸ்தவ ஃபேமிலியை சேர்ந்தவர். ஸோ இவர் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்லி ஒன் என்னென்னு எழுதியிருக்காங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் ஒய்ஃபாக வரணும் அப்படின்னு, ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் துணை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்து அந்த தம்பியோடைய ப்ரொஃபைல் வந்து நம்மளுடைய bestmarriagematch.com அங்கிற அந்த வெப்சைட்டில் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை சொல்லிடுறேன். BMM 20240610503. ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் போய் நீங்களும் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ண முடியும். ஸோ www.bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்களா, சர்ச் பட்டனில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல், இந்த தம்பியோட ப்ரொஃபைல் வரும். ஸோ நீங்கள் வந்து அவங்கள டைரெக்டாகவே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியில் உள்ள ஒரு தம்பி, ஒரு சிப்ளிங் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்க அம்மாலாம் ரொம்ப நல்ல குணம், ரொம்ப நல்ல ஃபேமிலியில் உள்ளவங்க. தனது குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு மனைவி, தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகள், தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு மகளாக ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்துக்கு வரணும்னு இவங்க குடும்பமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகன் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா நான் சொன்ன அந்த முறையில் போய் நீங்கள் அவங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் சர்ச் பண்ணி அவங்கள நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருக்குது இந்த வாரத்து வரனை அறிமுகப்படுத்துறதுல. இந்த தம்பிக்கு வந்து அவருக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு மனைவி, அவருடைய குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பெண் வந்து அவங்களுக்கு அமைகிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வர வாழ்த்தலாம். அவருக்காக நம்முடைய பிரார்த்தனைகளை வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு கலாச்சாரத்துலையும் எப்படி வந்து கல்யாணம் நடக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம ஊர் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஊரில் வந்து ஜாதி, மதம் இதை பேஸ் பண்ணி தான், இல்லைனா வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ், இந்த பேஸ் பண்ணி தான் நம்ம ஊரில் வந்து நமக்கு ஒரு அரேஞ்ச்டு மேரேஜை பார்க்குறோம். இதே இது லவ் மேரேஜாக இருந்தால் வந்து அவங்க வந்து தன்னுடைய ஜாதியை விட்டு, தன்னுடைய மதத்தை விட்டு ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ லவ் பண்ணிட்டு வரும்போது, இப்போ இந்த காலத்துலலாம் லவ் மேரேஜ் எல்லாரும் முக்கால்வாசி வீடுகளையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் கூட எப்படி சொல்கிறாங்கன்னா, ஓகே நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம், எவ்வளோ இவங்களை பிரித்து பார்த்தோம். அதாவது ஒரு பொண்ணு வந்து என்னுடைய ஜாதியை விட்டு இன்னொரு ஜாதியில் அது வந்து
லவ் பண்ணிட்டு வருதுன்னு வைங்க. ஸோ பெற்றோர் சொல்கிறது வந்து என்னென்னா, நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தா அது கேட்கல, அவங்க வந்து பிரியவே மாட்டேன்ட்டாங்க, அதனால் நாங்கள் வந்து திரும்ப வந்து அவங்கள எங்களால் முடியல, அதனால தான் நாங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சோன்னு பொத்தாம்பொருத்தமாக அப்படி சொல்லி இது பண்ணி கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சந்தோஷமே இருக்க மாட்டாங்க. பிறகு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ அந்த பிள்ளை வந்து நல்ல பிள்ளை, எங்கள் வீட்டுக்கு வந்த மருமக நல்ல மருமக, எங்கள் வீட்டுக்கு வந்த மருமக நல்ல மருமக, நானே பார்த்துருந்தாலும் இப்படி கல்யாணம் பண்ணி வைக்க அவங்களுக்கு தேடி இருக்க முடியாது அப்படின்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு வேறு கதையாக இருந்தாலும் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஆனால் வெளிநாடுகளில், அதாவது இங்கிலாந்து இந்த மாதிரிப்பட்ட நாடுகளில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்கிறது வந்து பியூர் இங்கிலீஷ்காரங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து நான் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். என்னை இன்டர்வியூ பண்ணவங்க ரூத், அவங்கள பற்றி என்னுடைய மெயின் சேனலில், லண்டன் தமிழச்சி சேனலில் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும். ஸோ அவங்க நான் இந்த ஊருக்கு வந்தப்போ அவங்களுடைய மகளுக்கு வந்து கல்யாணம் எப்படி கல்யாணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க மகள் வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, அம்மா நான் வந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்டை வந்து உங்களுக்குலாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி, அதனால் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு டின்னர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க. ஏட்டா அம்மா அப்பாக்கிட்டே போய் சொல்கிறாங்க. சொன்னோன்னா அம்மா அப்பா ஓகே ஃபைன். யூஸ்வலாக இங்கே அப்படி தான் நடக்கும். இங்கிலீஷ்காரங்கனாலே வந்து அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க லவ் பண்ணக்கூடிய பையனை வந்து பையனையோ பிள்ளைய வந்து முதல்ல வீட்டில் கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒரு பெரிய சடங்காகவே நடக்கும். பெரிய டின்னர் வைப்பாங்க அவங்களுக்கு. அவங்களுடைய பெரியப்பா பெரியம்மா அந்த மாதிரி கசின்ஸு தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ கூப்பிட்டு பொதுவாக வந்து இந்த டின்னர் வந்து இந்த பெண்ணுடைய வீட்டில் தான் நடக்கும். அந்த டின்னர் அறிமுகப்படுத்துறது. ஓகே, பயனும் அது இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். நடக்கும் அந்த டின்னர் அறிமுகப்படுத்துறது. ஓகே, ஸோ இந்த டின்னர் நடக்குது. அப்போ வந்து பையனை வந்து கூட்டிகிட்டு வராங்க. பையனை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னால் அவங்க அப்பா கேட்குறாரு, பையன் என்ன பண்ணுறான், நம்ம ஊர் மாதிரி தான் அங்கேயும், ஏன்னா நம்ம ஊர் மாதிரி தான். பையன் எந்த ஊர் என்ன யாதுன்னு கேட்டுட்டு நீங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டேன்னா, இந்த பிள்ளைக்கு வந்து ரொம்ப தயக்கமாக சொல்லுது. இந்த பிள்ளை வந்து இவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ இவங்க சொல்கிறாங்க, என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு கார்பெண்டர். தயக்கமானா அதை வந்து குறைவாக அப்படி சொல்லலை, அவங்க அப்பாவுக்கு முன்னால் அது கொஞ்சம் தயக்கமாக சொல்லுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து சின்னதுலேருந்தே சொல்லிட்டு இருப்பாராம், என் பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணால் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை மனசில். அது எப்போவுமே வந்து சொல்லிட்டு இருப்பாராம். சும்மா ஒரு ஜாலிக்குனாலும் ஒரு ஜாலியாக எல்லோரும் இருக்கும்போது வந்து இப்படி சொல்லிட்டு இருப்பாராம். ஸோ அதனால அவங்க அப்பாவுக்கு வந்து தன்னுடைய மகள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கல்யாணம் பண்ணணுங்கிறது அவங்க அப்பாவுக்கு ஆசை. ஆனால் இந்த பிள்ளை வந்து லவ் பண்ணிட்டு வந்திருக்கிறதோ ஒரு கார்பெண்டரை வந்து லவ் பண்ணிட்டு வந்திருக்குது. ஓகே, ஸோ வந்து எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வந்து இன்ட்ரொடக்ஷன் அப்போ இவர் வந்து கேட்டோன்னா இவருக்கு வந்து பயங்கரமாக ஒரு மூஞ்சில் வந்து இந்த ரூத் என்கிட்ட சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்டுக்கு வந்து மூஞ்சில் ஒரு மாதிரி டக்குன்னு ரொம்ப பிரைட்டாக இருந்தவர் அந்த வேலையை கேட்டோன்னா அவருக்கு டக்குன்னு மூஞ்சி சுருங்கிருச்சுது. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அப்போ உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கலையா, நீங்கள் சொல்லியிருக்கலாமே நீ நல்ல ஒன்றை மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரை நீ கல்யாணம் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லியிருக்கலையா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்லன்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படி இல்லை, அவங்க அடல்ட்டு. கல்யாணங்கிறது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் ஒருத்தவங்க வந்து அடல்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்க தான் அவங்களுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணணும். அவங்க முடிவு பண்ணியாச்சு. அந்த முடிவு பண்ண வாழ்க்கையை வந்து நான் வந்து போய் இது சரியில்லை அது சரியில்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் அவங்க கூட வாழ போகிறதில்ல. அவங்க 2 பேர் தான் வாழ போகிறாங்க. அவங்க ஏற்கனவே வந்து அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு மனசில் ஒரு சின்ன ஒரு உராய்ப்பு இருந்தாலும் அதையெல்லாம் தட்டி கழிச்சிட்டு நம்ம வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுதான் வந்து பேரண்ட்ஸுடைய தலையாய கடமை. அதுதான் நாங்கள் வந்து செய்தோம் என்னுடைய மகளுடைய இதுலேயும். அவளுக்கும் கொஞ்சம் முதல்ல அவளுக்கும் தெரியும் அவங்க அப்பா வந்து இப்படிப்பட்ட ஒரு பையனை தான் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காருன்னு அவளுக்கும் மனசில் ஒரு சின்ன இது தான். பட் அதையும் தாண்டி
என்னது லவ் ஹேஸ் நோ பவுண்டரிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதையும் தாண்டி அவங்களுக்கு மனசுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இங்கே உள்ள நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை பெண் வந்து ஒரு கருத்தாளை வந்து ஆஃப்ரிக்கன் கருத்தாளை வந்து கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வைங்க, இல்லை லவ் பண்ணியிருக்கிறாங்கன்னு வைங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த ரேஸ் வந்து எப்போவுமே ஒரு தடையாக இருக்கிறது இல்லை. வேறு பல தடைகள் இருக்கலாம், மற்ற தடைகள். இங்கே நிறைய நம்ம ஊரை மாதிரி எப்படி நம்ம ஊரில் ஜாதி பிரச்சனை மத பிரச்சனைகள்லாம் இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் இந்த ரேஷியல் பிரச்சனை வந்து பெருசாக இருக்குது. அது இருந்த பிறகும் கூட இந்த கல்யாணம் லவ் பண்ணுறது இதிலெல்லாம் இது வந்து இந்த ரேஷியல் இது இல்லைன்னா அந்த சோஷியல் ஸ்டேட்டஸ், நீ அவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நீ அவ்வளோ பெரிய பணக்காரன், நீ இவ்வளோ பாவம், இந்த மாதிரி இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து குறுக்க நிற்கிறதே இல்லை. 2 பேருக்கு பிடிச்சிருக்குதா அவங்க வந்து லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பண்ணாமல் போகிறாங்க. அது அவங்களுடைய இது அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பொறுப்பு. ஏன்னா போத் ஆஃப் தம் ஆர் அடல்ட். ஸோ அந்த மாதிரியான கலாச்சாரம் தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அந்த முதல்ல கேட்டப்பெல்லாம் இது என்னது அப்படின்னு நம்ம ஊர்லேருந்து வந்தப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் இருந்தாலும் கூட போக போக அந்த சிஸ்டத்தை புரிஞ்சுக்க ஓ இது நல்லா இருக்குதே, எதுக்காக ஒரு மதம் இல்லைனா ஒரு ஜாதி இல்லைனா ஒரு ரேஸ் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே. லவ் ஹேஸ் நோ பவுண்டரிஸில் ஒருத்தங்களை அன்பு செய்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பவுண்டரியாக இருந்தால் அது அன்பு ஆகாதே, இவங்க பண்ணுறது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்குமே தோணுச்சுது. ஸோ உங்கள் கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கீழே பண்ணுங்கள், நம்மளுடைய அந்த வீடியோக்கு கீழே பண்ணுங்கள், பார்ப்போம் எத்தனை பேர் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. ஸோ இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். until then bye.